உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்குடா பாசிக்குடா என்கின்றதாகிய இந்த கடலால் சூழப்பெற்ற மும்முனைகளிலும் கடல் சூழப்பெற்ற முனை ஸ்ரீ முருகன் ஆலயம் திருப்பணி வேலைகளெல்லாம் நிறைவேறி வர்ண வேலைகள் பூர்த்தியாகி மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கும்பாபிஷேக திகதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2024 வெள்ளிக்கிழமை முனை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய இந்த முனை முருகன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் திருவருளும் கூடியுள்ளது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே விநாயகர் வழிபாட்டோடு அனுக்ஞை மகா கணபதி ஹோமத்தோடு பூர்வாங்க கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் திகதி 6ஆம் மாதம் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலே அடியவர்கள் கன்னிப் பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை தீப பூஜை வழிபாடுகள். அதைத் தொடர்ந்து 24, 25ஆம் தேதிகளிலே ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று 26/6/2024 புதன்கிழமை பஞ்சகுண்டங்களோடு கூடிய மகா யாகாரம்பம். 27/6/2024 வியாழக்கிழமை அடியவர்கள் பக்தர்கள் தங்கள் கரங்களினாலே இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வு. இவையெல்லாம் பொதுவாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பாக்கியம் அடியவர்களுக்கு கிடைக்கும். இது முனை முருகன் ஆலயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த சுனாமி காலத்திலே பாதிக்கப்பட்டு பின்பு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகத்தை காணுகின்ற பொழுது அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள சகல அடியார்களும் இந்த முருகன் அழகிய மலைச்சாரலிலே அமர்ந்திருக்கிறார். மும்முனைகளிலும் கடல் நீர் பாசிக்குடா கடல் முனையிலே இந்த முனை ஸ்ரீ முருகன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அடியவர்கள் எல்லோரும் இந்த தைலாபியங்கம் என்ற எண்ணெய் காப்பிலே 27/6/2024 வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரையிலே இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சகல அடியவர்களும் தங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு சாத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற நிகழ்வும் 28/6/2024 வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 14ஆம் நாள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் கூடியுள்ளது.
இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இருப்பத்தார் முருகமுத்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம ஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர், வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகர், சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களை அவர்களுடைய அருளாசியோடு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருள் கொட்டியுள்ளது. சகல அடியவர்களும் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த எண்ணெய் காப்பு தைலாபியங்கம் எண்ணெய் காப்பிலே தவற விடாமல் சகலடியார்களும் வந்து கலந்து முருகப்பெருமானுடைய திருநாளே எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஆலய நிர்வாக சபையினர்கள் திருப்பணிகளுக்கு பல்வேறு வழிகளிலும் தொண்டுகள், உதவிகள், பண உதவிகள், சரீர உதவிகள் புரிந்த அனைவருக்கும் முனை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் என்றென்றும் நிலைத்து வாழ்வில் உயர்வுகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதோடு இந்த முருகப்பெருமானுடைய ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் திருப்பணிகள் நன்கொடைகள் வழங்க விரும்புகின்றவர்கள் இந்த ஆலயத்தினுடைய முனை ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய வங்கி கணக்கு இலக்கம் கீழே எழுத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழைச்சேனையிலே உள்ள பேங்க் ஆஃப் சிலோன் இலங்கை வங்கியினுடைய அந்த வங்கி கணக்கிலே உங்களால் முடிந்த நன்கொடைகளை வழங்கி அந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற முருகப்பெருமானுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே அனைத்து உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் முனை முருகனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிலைத்து வாழ்வில் உயர்வுகள் தந்து பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலே ஆலய பரிபாலன சபையினர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். எனவே சகல அடியார்களும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே உள்ளவர்கள் இந்த பாசிக்குடா கல்குடா பகுதியிலே இருந்து சுனாமி காரணமாக வெளியூர்களுக்கு சென்றவர்கள், மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழ்கின்றவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை இந்த வங்கி கணக்கிலே செலுத்தி இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று முருகனுடைய பேரருளை எல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.